ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்மளோட கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து போட்டுக்கலாம். அதாவது நம்மளோட உடம்பு சுற்றளவை வந்து கணக்கு பண்ணி நீங்கள் வந்து மடித்து போட்டுக்கணும். என்னோட இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு வந்து 8.5 இன்ச்சு. அதாவது மொத்த உடம்பு சுற்றளவு 34 இன்ச்சு. அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணி போடும்போது 8.5 இன்ச்சு வரும். ஸோ அதோட சேர்த்து ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சஸ் விட்டு நான் 10 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 10.5 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நம்ம எப்போவும் வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சஸ் விடுவோம். ஸோ அந்த 2 இன்ச்சஸ் வந்து நீங்கள் கீழே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எப்போவும் வந்து ப்ளவுஸ் பீஸ் நம்ம பேக் பீஸ் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணணும். ப்ளவுஸோட ஹைட்டு, இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து 13.5 இன்ச்சு. அதோட நம்ம ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம 2 லைனையுமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம நெக்கோட வித்து வந்து குறித்து எடுத்துக்கலாம். நெக்கோட வித்து வந்து எனக்கு இதில் 2.5 இன்ச் வந்து நெக்கோட வித்து. ஸோ இது வந்து 34 இன்ச்சு ப்ளவுஸு. ஸோ அந்த இதுக்கு நீங்கள் 2.5 இன்ச் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபாலிங் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். ஸோ ஷோல்டர் வந்து நான் ஒரு 2.25 இன்ச் வைக்கிறேன். ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச்சிங்காக வைக்கிற அளவை நீங்கள் நெக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா 1/4 இன்ச் உள்பக்கமாக குறிக்கணும். ஷோல்டரில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு அளவு வைக்கிறீங்கன்னா 1/4 இன்ச் வெளிப்பக்கமாக அளவு வந்து குறிக்கணும். ஸோ அந்த மாதிரி குறித்து எடுத்துக்கோங்க. நெக்கோட ஹைட் வந்து எனக்கு 9 இன்ச்சு. ஸோ அந்த 9 இன்ச்சை வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் உள்பக்கமாக குறித்து தான் லைன் வந்து போடணும். ஸோ ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து நான் 6 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு என்ன அப்படின்னா 8 இன்ச்சு. அதாவது மொத்த ரவுண்டு வந்து 16 இன்ச்சு. 16 இன்ச்சை நம்ம 2ஆக டிவைட் பண்ணும்போது 8 இன்ச்சு வரும். 8 இன்ச்லேருந்து 2 மைனஸ் பண்ணி நீங்கள் ஆர்ம் ஹோல் ஹைட் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் அந்த கர்வ் வந்து கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டை வச்சு நீங்கள் வந்து ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டை வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது கரெக்டான அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆர்ம் ஹோல் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 1/2 இன்ச் பக்கம் கம்மியாக இருக்குது. 8 இன்ச் வந்து என்னோடய ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஸோ அதில் 1/2 இன்ச் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து நான் கீழே இறக்கி நான் வந்து இப்போது மறுபடியும் 1.25 இன்ச்சில் நான் வந்து கர்வ் கொடுத்து நான் வந்து போடும்போது எனக்கு கரெக்டாக வருது. அப்போ மொத்தம் 6.5 இன்ச்சு வந்து நம்மளோட ஆர்ம் ஹோலோட ஹைட்டு. ஸோ 8.5 இன்ச்சு மார்பு சுற்றளவு, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சைடு எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக விட்ட அளவு எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேயும் இடுப்பு சுற்றளவு 28 இன்ச்சு. ஸோ அதை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணி 7 இன்ச்சு. அப்புறம் டாட்டுக்காக 1 இன்ச்சு. அப்புறமா நம்ம ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சஸ். ஸோ அதை எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கில் வந்து ஒரு நெக் டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சென்டரில் வந்து ரோப் வைக்கிற மாதிரி அந்த ரோப் இடத்துல நம்ம கீழே வந்து தனியாக பாட் நெக் வர்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ட்ரா பண்ணுறதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன நெக்கு அப்படின்னு சொல்லி. நான் அதுக்காக ஒரு 3 இன்ச்சஸில் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நான் ஒரு பெரிய ரவுண்ட் நெக் வந்து எடுத்துக்கிறேன். அந்த 3 இன்ச்சஸில் ஒரு குட்டியாக நம்மளோட நெக்கை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம வந்து பேக் பீஸ் வந்து ஃபுல்லுமே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து இதை விட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இதை விட உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைனாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதை விட எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பேக் பீஸ் வந்து இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் என்னோடய நெக்கோட அந்த நெக் டிசைன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் வந்து ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி வந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம இப்போது பிரின்சஸ் கட் வந்து வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பேக்கு ஓப்பன் தான். ஸோ பேக்கில் வந்து நம்ம ஓப்பன் வைக்கிறதுனால பேக் பீஸில் சென்டர் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ நான் கடைசியாக தான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் நம்ம அதே மாதிரி பேக் பீஸை வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அந்த கீழே 2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காக விட்டுருப்போம். ஸோ அதை
வந்து அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ பிரின்சஸ் கட்லேயும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து மடித்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து 1 இன்ச் விடவும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் வந்து கிராஸாக வரும். ஸோ அதுக்காக 1 இன்ச் விட்டு நீங்கள் வந்து அதை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பீஸில் இருக்கிற அளவுகள் எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலு, சைடு, அப்புறம் நெக்கு, இந்த எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட்டில் மெயின் என்னென்னா நம்மளோட இப்போ நீங்கள் பேக் பீஸ் வச்சு நம்ம அளவு வந்து குறிச்சிருக்கோம். ஸோ அதிலிருந்து சைடில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் பக்கம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சென்டரில் வந்து டாட் வந்து பிரின்சஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து தேவைப்படும் ஸ்டிச்சிங்காக. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்கோட ஹைட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து எப்போவும் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய நெக்கோட ஹைட்டு 5.5 இன்ச்சு. ஸோ அந்த 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி நான் வளைவு எல்லாமே போட்டு எடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோலோட அந்த கர்வ் வந்து உள்பக்கமாக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி உள்பக்கமாக வளைவு எடுத்து நீங்கள் வந்து நம்ம உள்பக்கமாக குடஞ்சி வந்து கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட் சைடு. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா 1/2 இன்ச் நீங்கள் எடுத்தால் போதும். இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ அதை மாதிரி குடஞ்சி நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்குமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிரின்சஸ் கட்டில் நம்ம ஸ்டிச்சிங்காக விட்ட அளவையும் தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் விடலாம். ஏன்னா நம்மளுக்கு அது ஸ்டிச்சிங்காக ரொம்பவே வந்து யூஸாக இருக்கும். ஏன்னா ஆர்ம் ஹோல்லையும் நம்ம வந்து பிரின்சஸ் கட்டுக்கு டாட் பிடிக்கணும், கீழேயும் வந்து டாட் பிடிக்கணும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம லைன்லாம் இப்போ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சைடு ஸ்டிச்சிங்காக போட்டிருப்போம். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சஸ் வந்து விட்டுருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம வந்து லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட ஷோல்டர்லேருந்து நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ உங்களோட கஸ்டமருக்கு உங்களோட அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்னோடய அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து நான் 10.5 இன்ச் வந்து நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 10.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடில் இருந்து ஒரு 4 இன்ச் வந்து வைக்கணும். இது வந்து எல்லாருக்குமே வைக்கிற பொதுவான அளவு. பட் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. செஸ்ட் ரவுண்ட் பை 10 ப்ளஸ் நீங்கள் 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கூட நீங்கள் குறிச்சிக்கலாம். பொதுவான அளவு வந்து 4 இன்ச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா கீழே நம்மளோட மெயின் டாட் அந்த அளவு குறிக்கிறதுக்கு அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த சைட்லேருந்து 4 இன்ச் வந்து கீழேயும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணி 4 இன்ச் கேப் மார்க் பண்ணி அந்த ஹைட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட டாட்டோட அந்த அளவு வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் எப்படி அளவு குறிப்பீங்களோ அதே மாதிரி அந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இல்லைனா அந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த மாதிரி கூட குறிச்சிக்கலாம். நம்மளோட ஆர்ம் ஹோல்லையும் நம்ம வந்து டாட் மார்க் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம் 3/4 இன்ச்சு. ஸோ அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அந்த மாதிரி விட்டு நீங்கள் ஆர்ம் ஹோல்லையும் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து நீங்கள் வந்து நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அந்த பிரின்சஸ் கட்டோட அந்த வளைவு வந்து வரும். ஸோ நீங்கள் இந்த சைடு மட்டும் ஒரு சின்ன கர்வ் கொடுத்து இந்த மாதிரி வளைவு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கும் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. பிரின்சஸ் கட்டோட மெயின் டாட்டை நீங்கள் பஸ்ட் ரவுண்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்டை மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதிலிருந்து டிவைடட் பை 2 போட்டுட்டு 2 எதனாலனா 2 ஃபோல்டரில் இருக்கிறதுனால அதில் வர்ற ஆன்சர்லேருந்து -1 இன்ச் போட்டு வர்ற ஆன்சர் தான் உங்களுக்கு பஸ்ட்டோட அந்த மெயின் டாட்டோட அந்த வித்து. நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி டாட் நம்ம என்ன அளவு வைப்போமோ அந்த அளவு வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி டாட் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டு இந்த மாதிரி கர்வ் லைன் எல்லாமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ இதெல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த டாட்டு அதில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல்லையும் ஒரு 3/4 இன்ச் வந்து நம்ம டாட்டுக்காக விட்டுருக்கோம். ஸோ அந்த அளவையும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கர்வ் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். கரெக்டான கர்வில் வந்து கட்
பண்ணிங்க அப்படின்னா தான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கர்வ் வந்து கிடைக்கும். பாருங்கள், கரெக்டாக நம்ம பெர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம எப்போது கட் பண்ணுற மாதிரி 4 ஃபோல்டிங்கில் போட்டு நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து 3/4 ஸ்லீவ் தான். ஸோ லென்த்து வந்து நம்மளுக்கு 11 இன்ச்சு. ஸோ ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து வந்து 11 இன்ச்சு, கீழே மேலே எல்லா ஸ்டிச்சிங்கும் சேர்த்து 11 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழே நீங்கள் மார்க் பண்ணுறது அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் வந்து நம்மளுக்கு 8 இன்ச்சு. ஸோ அதை மார்க் பண்ணி நம்மளோட ஸ்லீவ் ரவுண்டு 4.25 இன்ச்சு. ஸோ அது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சஸ் நம்ம அதில் விட்டுருக்கோம். ப்ளவுஸில் வந்து 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். ஸோ அதே அளவை நம்மளை ஸ்லீவ்லேயும் விடணும். ஸோ இதுலேயும் வந்து விட்டு நம்மளோட அந்த வளைவு வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்குக்கு பொதுவான நம்ம பேக்குக்கான அளவு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு சென்டர் நாச்சு, நம்ம சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கான நாச்சு, சென்டர் நாச்சுன்னு எல்லாமே போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரித்து தான் நம்ம வந்து உள்பக்கமாக குடஞ்சி கட் பண்ணுவோம்ல, அதை வந்து கரெக்டான அந்த ஷேப்பில் வளைவில் வந்து கட் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வரதான் செய்யும். நீங்கள் 1/2 இன்ச் அதில் ஒரு 3/4 இன்ச் வரைக்குமே நீங்கள் வந்து கட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி குடஞ்சி உள்பக்கமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைட் வர்ற மாதிரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ அந்த அடையாளப்படுத்துறதுக்காக அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்லீவும் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்மளோட கிளாத்தை எல்லாமே போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 1 பை 1 நம்ம எப்படி வந்து லைனிங்கை வந்து மேலே போட்டு கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து ஃபுல் ப்ளவுஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸ். ஸோ பேக்கை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லரிங் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும், இனி எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த மாதிரி வந்து வீடியோ போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.